இந்த பொருளாதாரத்தை செலவு செய்யும் பொழுது இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இந்த பொருளாதாரம் செலவு செய்யறோம்ல கடமை, கடமையோட இஸ்லாம் நிப்பாட்டிடல. கடமையான ஒரு காரியத்தை நீ செஞ்சா கூட அதுக்கு நன்மைகள் இருக்கிறது மறுமையில. இஸ்லாம் எப்படி உனக்கு ஆர்வம் ஊட்டுது? ஆம்பளை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, உண்மைதான். இந்த சம்பாதிக்கிற பணத்தை மனைவிக்கு செலவழிக்கிறதுக்கு, வீட்டு தேவைகளுக்கு செலவழிக்கிறதுக்கு ரொம்ப கணக்கு பண்ணக்கூடாது, ரொம்ப மூடி வைக்க கூடாது. உலகத்துக்குலாம் வள்ளலா இருப்பாங்க, குடும்பத்துக்கு கஞ்சனா இருப்பான். உலகத்துக்கு என்ன செய்வோம், அதுக்காக வச்சுக்கிறேன், இதுக்கு 5 லட்சம் வச்சுக்கிறேங்க, 3 லட்சம் வச்சுக்கிறேங்க, வீட்டு தேவைக்கு ஒழுங்கா கொடுக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஆட்கள் என்ன செய்யறாங்க, இருக்கிறார்கள். அப்போ ஒரு மனிதன் தான் செலவழிக்கிறதுல யாருக்கு நல்லபடியா செய்யணும் என்று பாத்தீங்கன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா அன்ஃபக ரஜுலு அலா அஹ்லிஹி யஹ்தஸிபுஹா ஃபஹுவ லஹு ஸதகா. வீட்டிற்காக குடும்பத்திற்காக ஒருத்தன் செலவு செய்யும் பொழுது, இறைவா இதை நான் செலவு செய்கிறேன், அவ செலவு அவளே பார்த்துக்கலான்னு மத்தவங்க மாதிரி நானும் விட்டுறலாம், நீ கடமையாக்கி இருக்கிற என்பதற்காகத்தான் இதை நான் செலவு செய்கிறேன், இதற்குரிய நன்மையை நான் உன்கிட்ட எதிர்பார்க்கிறேன் என்று நினைத்துக் கொண்டு ஒருவன் குடும்பத்திற்கு செலவு செய்வானேயானால் ஃபஹுவ லஹு ஸதகா, அது அவனுக்கு சதக்கா செய்த நன்மை. இது சதக்கா கிடையாது, தர்மம் கிடையாது, கடமை தான். இந்த கடமையை செய்யும் பொழுது அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, மனைவியை கவனித்தான், கடமையை நிறைவேற்றினான்ங்கிற ஒரு நன்மை எழுதி கொள்கிறான். மேற்கொண்டு என்ன செய்யறான்னு கேட்டா, இது நான் சொன்னேங்கிறது தானே செஞ்சிருக்கிறான், அதனால இது தர்மம் செஞ்ச நன்மை சேர்த்து எழுதுறான்ல. அப்ப வெளியில உள்ளவர்களுக்கு நீங்க இல்லாதவர்களுக்கு கொடுத்தீங்கன்னா வெறும் தர்மம் மட்டும் கிடைக்கும். குடும்பத்துக்கு செலவழித்தீர்களே ஆனால் குடும்பத்தை கவனித்த பொறுப்பை நிறைவேற்றின நன்மையும் கிடைக்கும், தர்மம் செய்த நன்மை சேதும், இதனால் அது குறைஞ்சிடாது, ரெட்ட நன்மை அந்த மாதிரி கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்திற்காக நம்ம உழைத்து சம்பாதிப்பது என்ன வந்துடக்கூடாது, நீ பாட்டு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிற, நான் தான் சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அடிக்கடி குத்தி காட்டுறதெல்லாம் வச்சிடக்கூடாது. அதெல்லாம் குத்தி காட்டினா நீங்க அல்லாஹ்வுக்கா செய்யணும் ஆயிரும். நீங்க செலவழிக்கணும், எப்படி செய்யணும், இது நமக்கு அல்லாஹ் சுமத்தின கடமை, இதற்கும் அல்லாஹ்விடத்துல கூலி உண்டு என்று நீங்கள் செய்தீர்களேயானால் அவங்கள்ட்ட ஒரு நன்றியை இதுக்காக வேண்டி கூடுதலான எதிர்பார்க்க மாட்டோம். அவங்கள குத்தி என்ன செய்ய மாட்டோம், பெண்களை பேசவும் மாட்டோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குடும்பத்திற்காக ஒருத்தன் செலவு செய்யும் பொழுது நியத்து மட்டும் நல்ல நியத்தாக இருக்குமேயானால் ஃபஹுவ லஹு ஸதகா, அது அவனுக்கு நன்மையாக மாறிவிடும். இது புகாரியில 55வது ஹதீஸ், 4006வது ஹதீஸ், 5351வது ஹதீஸ் ஆகிய இடங்கள்ல பதிவாயிருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னக லன் துன்ஃபிக நஃபகத்தன் தப்தகி பிஹா வஜ்ஹல்லாஹி, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி குடும்பத்திற்காக நீ செலவழிக்கிறிய எந்த செலவு நீ செய்தாலும் இல்லா உஜிர்த அலைஹா, அதுக்கு நீ கூலி கொடுக்கப்படாமல் இருப்பதில்லை மறுமையில. அல்லாஹ்விடத்திலிருந்து உனக்கு என்ன செய்யும், கண்டிப்பா கூலி கிடைக்கும். எந்த அளவுக்கு கூலி கிடைக்கும் என்றால், ஹத்தா மா தஜஅல ஃபீ ஃபமி இம்ராத்திக, உன் மனைவியுடைய வாயில் நீ ஊட்டி விடுகிறாயே அதற்கு உள்பட கூலி கிடைக்கும். ஒரு கவலை உணவை நம்ம ஊட்டி விடுறோம்னு சொன்னா ஒரு சந்தோஷத்துல அதுக்கு சேர்ந்து கூடுதல் நன்மை கிடைக்கும், அதுக்கு கூட அல்லாஹ்விடத்துல கூலி கிடைக்கும். அப்ப இந்த குடும்பத்தை கவனித்தல் என்பது எப்படி இருக்கணும்னு கேட்டா, ஏதோ ஒரு வெறுக்கத்தக்கதா நினைத்து கொண்டு செஞ்சிடக்கூடாது. எதனா சில காரியங்கள் நம்ம செய்வோம், வரி போடுவாங்கல்ல கவர்மெண்ட்ல, விரும்பியா எல்லாரும் கட்டுறான், வேற வழி இல்ல நம்ம திட்டிக்கிட்டே கட்டுவான். வரி கட்டணும்னா என்ன செய்யும், சேல் டாக்ஸ் கட்டி இன்சூரன்ஸ் எடுமாங்க, இன்சூரன்ஸ் சந்தோஷமா போயிட்டா கொடுக்குறோம், இதெல்லாம் கட்டி தொலைய வேண்டி இருக்குது. அப்படித்தான் எல்லாருமே என்ன செய்யறான், அரசாங்கத்துக்கு உள்ள வரிகள் இந்த மாதிரி எல்லாம் வரிகள் எல்லாம் கொடுக்கறான். குடும்பத்துக்கு செய்யறது அப்படி நினைச்சிடக்கூடாது, வரி மாதிரி இதெல்லாம் கொடுத்தா நம்ம மட்டும் தான் நல்லா இருக்கலாமே, இது இப்படி நினைச்சீங்கன்னு வைங்க, ஒண்ணும் இருக்கா, இப்ப நன்மை இல்லாம போயிரும் மறுமையில. அவங்கதான் அதனால என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய மனைவிக்கு நீ ஊட்டி விடுகிற ஒரு கவலம் உணவு இருக்குது, அது உள்பட அல்லாஹ்விடத்தில் உனக்கு கூலி கிடைக்கும். இது புகாரியில 56, 1296, 2472, 2744, இன்னும் ஏராளமான இடங்கள்ல இருக்கிறது. புகாரில் நிறைய இடங்கள்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் ஒரு நல்ல காரியம் நினைச்சாதான் அந்த வெறுப்பு இல்லாம, ஒரு கடமைக்கு செய்யறோம் நீங்க செஞ்சிடக்கூடாது, ஒரு இபாதத்து செய்யறோம், மறுமை இப்ப தொலைக்கு வந்திருக்கீங்க, பயான் கேட்கறீங்க, நோன்பு வைக்கிறீங்க, இதெல்லாம் இப்படி நன்மையை நாடுறீங்க, வேற ஏதாவது உலகத்துல ஏதாவது எதிர்பார்க்க செய்யறோம், இப்படியாக நம்ம என்ன செய்யணும், குடும்பத்துக்கு செலவு செய்யறதையும் எடுத்துக்கொண்டு செலவழிக்க வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் செலவு செய்வதிலேயே சிறந்தது எதுன்னு பட்டியல் போடுறாங்க. அஃதலு தீனாரின் யுன்ஃபிகுஹு ரஜுலு, ஒரு ஆண் செலவழிக்கக்கூடிய தீனார் தங்க காசுகளிலேயே சிறந்தது எதுவென்று சொன்னால் யுன்ஃபிகுஹு அலா இயாலிஹி, குடும்பத்துக்கு செலவு செய்யறானே அதான் ஃபர்ஸ்ட். இவர் தான தர்மம் மற்றெல்லாம் அப்புறமேல வந்துடும்,
முதல் இடம் எது? குடும்பத்திற்கு முதல்ல என்னன்னா குடும்பத்துக்கு செஞ்சிட்டோமா, அவங்க தேவையை பூர்த்தி செஞ்சிட்டோமான்னு பார்க்கணும். அதுக்கு செலவழிக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் இடத்தில் உள்ளது. அப்போது ஒரு மிகச் சிறந்தது. தீனாருன் யுன்ஃபிகுஹு ரஜுலு அலா தாபத்திஹி ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுவதற்காக வேண்டி ஒரு வாகனத்தை ஒருத்தன் அந்த வாகனத்துக்கு செலவழிக்கிறான்னு வைங்க, அது வந்து இரண்டாவது இடத்துல உள்ளது. தீனாருன் யுன்ஃபிகுஹு அலா அஸ்ஹாபிஹி ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போராளிகளா இருக்கிறாங்க இல்லையா, ஒரு நாட்டில் யுத்தம் நடக்கிறது, யுத்தத்தில் போய் அவங்க உயிரை கொடுத்து தியாகம் பண்றதுக்கு போறாங்க, நல்ல காரியத்திற்காக வேண்டி அவங்களுக்காக வேண்டி நம்ம செலவு செய்தோம் என்று சொன்னால் அது மூணாவது இடத்துல உள்ளது. மற்றதெல்லாம் அது கீழே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போடுறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில நாட்டையும் ஊரையும் மக்களையும் காப்பாத்துறதுக்கு போர் செய்ய போறாங்களே, அதுக்கு செலவழிக்கிறதை விடவும் எது முதலிடத்தில் இருக்கிறது? குடும்பத்திற்கு செலவு செய்வது முதல் இடத்தில் இருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது முஸ்லிம்ல 1660வது ஹதீஸ்ல இது எழுதப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா ஆத்தல்லாஹு அஹதக்கும் ஹைரன், உங்கள அல்லாஹ் யாருக்காவது செல்வத்தை நல்ல பரக்கத்தாக தந்து விட்டான் என்று சொன்னால் ஃபுல் யபுதா பி நஃப்ஸிஹி, முதல்ல தனக்கு செலவு செய்யணும். ஒருத்தனுக்கு அல்லாஹ் நிறைய கொடுத்துட்டான்னு வைங்க, அவன் கிழிஞ்ச சட்டையை போட்டு அடுத்தவங்க சட்டை எடுத்து கொடுக்கும். அவங்க நல்ல சட்டை என்ன செய்யணும்? தனக்கு செலவழித்துக் கொள்ள வேண்டுமா. அகலி பைத்திஹி, அதுக்கு அடுத்து குடும்பத்துக்கு செலவழிக்கட்டும். முசாபர் மாதிரி இருந்தா அடுத்தவன் யாரும் கேட்க மாட்டான்ல, அது மாதிரி சில ஆளுக்கு அப்படி நடக்குது. அல்ல நிறைய கொடுத்துட்டான்னு சொன்னா நம்ம வசதியா இருக்கிறது தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்கான என்ன செய்யறது, ரொம்ப உள்ளதுல எல்லாமே பார்த்தா எதுவுமே யூஸ் பண்ண ஒரு சாதாரண உன்னுடைய தன்மையில காட்டுவாங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு செல்வத்தை நல்லா கொடுத்தான்னு சொன்னா உனக்கும் உன் குடும்பத்துக்கு செலவு பண்ணு, நீ நல்லா வகையா சாப்பிடு, வீட்டுக்கு நல்ல வீட்டு தேவையான சாப்பாட்டுக்கு உணவுக்கு மற்ற தேவைகளுக்கெல்லாம் செலவு செய்யி. இது முஸ்லிம்ல 3398வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இந்த குடும்பத்திற்கு செலவு செய்தல் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு நன்மை தரக்கூடிய பயன் தரக்கூடிய காரியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா அபூ தல்ஹா அவர்கள் அல்லாஹ் ஒரு குர்ஆன்ல ஒரு வசனத்தை அருளுறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பக்கூடியதை செலவு செய்யற வரைக்கும் நீங்கள் வந்து நன்மை அடைய மாட்டீர்கள் அப்படின்னு ஒரு வசனம் வந்தவுடனே அபூ தல்ஹாங்கிற ஒரு சஹாபி அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு ஏத்த விட்டுக்காரங்க. அப்ப அபூ தல்ஹா என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த அல்லாஹ் வந்து இப்படி ஒரு வசனத்தை அருளிட்டான், ஆனா என்கிட்ட இருக்கிற சொத்துக்கள்லயே இந்த ஒரு தோட்டம் ஒன்று வச்சிருக்கிறேன், அது ரொம்ப ஒரு மதிப்புமிக்க ஒரு தோட்டம், நல்ல ஒரு நல்ல இடத்துல அமைஞ்சிருக்கும் போல இருக்கு, நல்ல ஒரு மகசூலை தரும் நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, இதுதான் ரொம்ப வந்து செழிப்பான ஒரு தோட்டமா இருக்கிறது. அந்த தோட்டத்தில் ரசூலுல்லாஹ் போயிட்டு வருவாங்க, ஏத்தாப்புல இருக்கிறதுனால அந்த தோட்டத்துல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுல உள்ள தண்ணியை குடிச்சிட்டுலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க, அவங்களும் அதை பயன்படுத்திக்கிறாங்க. அப்படி ஒரு தோட்டம். அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, இந்த தோட்டத்தை வந்து அல்லாஹ் வந்து நன்மையான காரியத்தை விரும்புறதை செலவழிக்க சொல்றான். நான் ரொம்ப விரும்புறது இதுதான், என்னுடைய சொத்துக்கள்லயே எனக்கு ரொம்ப பிடிச்சது எது, இதுதான். அதனால இதை வந்து நீங்களே வச்சுக்கிறங்க, நல்ல காரியத்தை பயன்படுத்திக்கிறங்க, ஏழை பாளையில கொடுத்துக்கிறங்க என்று ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டாந்து ஒப்படைக்கிறார். அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பைருஹாங்கிற பேருடைய ஒரு பெரிய தோட்டத்தையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொடுக்குறேங்கிறார். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, பஹ் பஹ் மாலுன் ராபிஹுன், ஏன்ப்பா அதை கொடுக்கறது, நல்ல லாபம் தரக்கூடியதாச்சே, விரும்புறதுக்கு இந்த அர்த்தம் இல்ல, நம்ம நல்லா வருமானம் வந்துகிட்டு கொடுத்துட்டு அப்புறம் கஷ்டப்படக்கூடாது இல்லையா, அது நம்ம வேற ஏதாவது இருந்தா கொடுக்கலாம், நல்ல லாபம் வந்துகிட்டு இருக்கு, நீ அதை போய் கொடுக்குற, ஏன்னா அந்த தோட்டத்தை பத்தி எல்லாமே ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், தொடர்புல இருக்கிற காரணத்தினால அதை கொடுக்க வேணாம், இல்ல ரசூலுல்லாஹ் நான் கொடுத்துறேன், நான் கொடுக்கணும்னு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. அப்படியே கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டீல, அப்படின்னா ஒண்ணு செய்யி, அன் தஜாலஹா லில் அக்ரபீன், உன் சொந்தக்காரங்களுக்கு கொடுத்து, நீ என்கிட்ட கொண்டாந்து தந்ததானே ஏழைகள் கொடுக்க சொல்ற, ஃபர்ஸ்ட் நீ என்ன செய்யி, இது நல்ல நல்ல காரியத்துக்கு நீ பயன்படுத்த நினைச்சேன்னு சொன்னா உன்னுடைய உறவினர்களுக்கு நீ என்ன செஞ்சு பார்த்து யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுத்துக்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சம்பவத்தை பார்க்கிறோம். அப்ப இந்த குடும்பத்தாருக்காக வேண்டி நம்ம செலவழித்தல் என்பது தான தர்மங்களுக்காக செலவழிக்கிறதை விட ஒரு மேலானது. இதெல்லாம் கொடுத்த பிறகு அது மேலே மிச்சமா இருந்தா அதையும் நம்ம தான தர்மங்களை செய்யலாம். இப்படி நம்ம நினைத்து இதுவும் தான தர்மத்தில் அடங்கும், இதுவும் நன்மையில அடங்கும், இதுக்கு மறுமையில கூலி கிடைக்கும் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும்.